கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் 71:18. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. Even when I am old and grey, do not forsake me, my God, till I declare your power to the next generation, your mighty acts to all who are to come. கடவுளே, உம் கை வன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும். ஆமென். இந்த சங்கீதத்தை எழுதியவர் முதிர்ந்த வயதில் இருந்தார். வாழ்க்கையின் பல போராட்டங்களையும் தேவனுடைய அற்புதங்களையும் அனுபவித்தவர். இப்பொழுது அவர் தேவனிடம் ஒரு முக்கியமான வேண்டுதலை செய்கிறார். என் வாழ்க்கை முடியும் வரை அடுத்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை அறிவிக்க நான் உயிரோடும் ஆவிக்குரிய பலத்தோடும் இருக்க வேண்டும் என்று. இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. இது ஒரு பொறுப்புள்ள விசுவாசியின் இதய குரல். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இப்பொழுதும் தேவனே என்று இந்த வசனம் ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் வயதாகி இருந்தாலும் தேவனை நம்புவதை நிறுத்தவில்லை. இளமையில் மட்டுமல்ல, முதுமையிலும் தேவன் அவனுடைய ஆதரவாக இருந்தார். பலர் வயது அதிகரிக்கும் போது இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் முதுமை என்பது பயன்பாடற்ற நிலை அல்ல, அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு பகிரும் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய வல்லமையை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதே சங்கீதக்காரனின் விருப்பம். அதாவது தேவன் எப்படி காத்தார், எப்படி நடத்தினார், எப்படி ஜெபத்திற்கு பதில் அளித்தார், எப்படி சத்துருக்களிடம் இருந்து விடுவித்தார் என்பதை எல்லாம் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் அறிவிக்க வேண்டும். இன்று விசுவாச அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லாததால் பலர் தேவனை அறியாமல் வளர்கிறார்கள். குடும்பங்களில் தேவ சாட்சிகள் பேசப்பட வேண்டும். வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய கிரியைகள் ஒரு தலைமுறைக்காக மட்டுமல்ல, வருங்கால மக்களும் தேவனை அறிய வேண்டும். நமது வாழ்க்கை ஒரு சாட்சியாக வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய இரட்சிப்பை மட்டும் நினைக்க மாட்டான், தனக்கு பின்வரும் தலைமுறையும் தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புவான். அதனால்தான் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று ஜெபிக்கிறான். முதுமை வந்தாலும் தேவனுடைய கிருபை குறையாது. உடல் பலம் குறையலாம், ஆனால் ஆவிக்குரிய பலம் அதிகரிக்கலாம். தேவன் மோசேயை 120 வயதிலும் பயன்படுத்தினார். தானியேலை முதுமையிலும் பயன்படுத்தினார். அன்னாள் தீர்க்க தரிசினியை ஆலய ஊழியத்தில் வைத்திருந்தார். ஆகவே வயது தேவனுக்கு தடை அல்ல. என்னை கைவிடீராக என்று கூறுவது பயத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, தேவ சமூகத்திற்கான ஏக்கம். கர்த்தாவே, உம்மாலன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தாழ்மையான மனம். தேவ சமூகம் இருந்தால் முதுமையிலும் சமாதானம் இருக்கும், பலவீனத்திலும் பலன் இருக்கும், தனிமையிலும் ஆறுதல் இருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவி கொடுங்கள். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுவதை யோவேல்
தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய கிரியைகள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லப்பட்டிருப்பதை உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். பெற்றோர் தேவனை பற்றி பேச வேண்டும். பிள்ளைகள் பெரியவர்களானதும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அடுத்த தலைமுறைக்கு தேவனை குறித்து அறிவிக்க வேண்டும். முதுமையிலும் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். தேவனுடைய வல்லமையை மறைக்காமல் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் தேவ சாட்சிகள் பகரப்பட வேண்டும். அடுத்த தலைமுறை தேவனை அறிய நாம் பொறுப்புள்ளவர்கள். எனவே அனுதினமும் பிள்ளைகளுடன் இணைந்து ஜெபியுங்கள். குடும்பத்தில் வேதாகமத்தை பகிருங்கள். உங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள். வயது காரணமாக ஊழியத்தை நிறுத்தாதீர்கள். இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை முழுவதும் தேவனின் அன்பையும் பாதுகாப்பையும் அனுபவித்த நாம் அந்த அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. எனவே வயதை ஒரு காரணமாக காட்டி மூலையில் ஒடுங்கிவிடாமல் நம் வீட்டிலும் அண்டை அயலகத்தில் உள்ளவர்களிடமும் நம் அனுபவ சாட்சியை பகிர்ந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்ப்போமாக. Today's verse is a heartfelt prayer of an aged believer asking God not to forsake him until he declares God's power to the next generation. The verse teaches that old age is not the end of usefulness in God's kingdom. Believers are called to testify about God's faithfulness, teach further generation, and remain spiritually strong until the end. God never abandons his people even in their old age. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இளமையிலிருந்து இன்று வரை எங்களை தாங்கி வழி நடத்தினீர் கர்த்தாவே. சங்கீதக்காரனைப் போல உம்முடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் அடுத்த தலைமுறைக்கு அறிவிக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்கள் தேவனை அறியும் குடும்பங்களாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக ஆசீர்வதியும். முதுமையிலும் உம்மை சேவிக்கும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு அருளும். எங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பனாக இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.